ஆட்சியில் பங்கு, அதிக தொகுதிகள்னு கேட்டு திமுகவை டார்ச்சர் பண்ண காங்கிரஸ் அதுக்கு சொன்ன காரணம் தாங்கள் ஒரு வலுவான கட்சி அப்படின்னு. தேர்தல் களத்தில் எல்லா கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து வேட்புமனு தாக்கல் செஞ்சு முடிக்க போகிறாங்க. காங்கிரஸ் 27 இடத்துக்கு தான் வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. இன்னும் மேலூர் தொகுதிக்கு அறிவிக்கலை. ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் பார்க்குற நேரத்தில் அறிவிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 27 வேட்பாளர்களில் 13 பேர் சிட்டிங் எம்எல்ஏ. இந்த 27லையும் குழப்பம் இருக்குது. சரி, ஏன் மேலூர் வேட்பாளர் அறிவிப்பு இழுபறியாக இருக்குன்னா, கார்த்தி சிதம்பரம் ஒருத்தரையும் மாணிக்கம் தாகூர் ஒருத்தரையும் சொல்கிறதால இந்த இழுபறி நீடிக்கிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே மாணிக்கம் தாகூர் தமிழக தேர்தல் பணிகள் மற்றும் பொறுப்புகளிலிருந்து விலகி இருக்கிறதால இந்த இழுபறியானும் கேள்விகள் எழுது. எது எப்படியோ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் திமுக தயவால் கொஞ்சம் நிமிர்ந்து நின்றுச்சு. இப்போ முன்னாள் இந்நாள் தலைவர்கள்லாம் இப்படி அடிச்சுக்கிறத பார்த்தா அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு இன்னும் ஈஸியாகிடும் போல இருக்குது. காங்கிரஸ் தலைவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு செய்தி தான், சீக்கிரம் போங்கப்பா, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது வேட்புமனு தாக்கல் செய்ய. திமுகவை நினச்சாதான் பாவமாக இருக்குது.